ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு கப் மைதா இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மைதா இப்போதைக்கு தனியாக இருக்கட்டும். இப்போ இதே கப்பில் வந்து கொஞ்சம் பால் வந்து சூடாக இருக்குது. நான் ஒரு அரை கப் பால் எடுத்துக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் சேர்க்குறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்க்குறேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ லைட்டாக கலக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறணும். இப்போ வந்து ஒரு பேக்கெட் பால் பவுடர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, ஒரு பிஞ்ச் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அவ்வளோதான். இப்போ ஈஸ்ட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் பால். இதை வந்து நம்ம கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கணும். பத்தலினா லைட்டாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ லைட்டாக ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு நல்லா ஊறணும். இப்போ ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ பொங்கி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நடுவில் அழுத்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன பால்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸை நம்ம ஒட்டிக்க வேண்டியதான். இது வந்து ஒரு பன்னுன்னு வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பால்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா அதில் சேர்த்துடலாம். இது பன்னுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸ்லோ பண்ணிக்கணும் கொஞ்சம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஒரு ஸ்நாக்ஸ் தான், ரொம்ப ஸ்வீட் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சுடுது, பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரொம்ப சூடாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே அப்படியே பன்னு மாதிரியே இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ள. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.